குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்தில் குரு உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வருஷம் குரு உச்சம் அடைந்துட்டே இருப்பார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. 12 வருஷம் ஆகும் மறுபடியும் குரு உச்சம் அடைகிறதுக்கு. இப்போ இதே மூமெண்ட் மறுபடியும் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கணும்னா குரு உச்சம் அடையக்கூடிய மூமெண்ட் மட்டும், மற்ற கிரகங்கள் எல்லாம் வேற வேற பக்கம் இருப்பாங்க. குரு உச்சம் அடையணும் அப்படின்னா 12 வருஷம் ஆகும். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குருவினுடைய பார்வை, உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை மகரத்துக்கு கிடைக்குது. இதனால் வரைக்கும் குரு 6ல் மறைஞ்சிருந்தார், மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். குரு பார்வை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கு மகரம். அதுபோக 7.5 சனியெல்லாம் நடந்தது. இப்போ 7.5 சனி இப்போ தான் விலகி போச்சு. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது குடும்பம் விருத்தி ஆகணும் அப்படின்ற விஷயமெல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மகரத்துக்கு அதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கிரக பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் மகரத்துக்கு நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. இப்போ மைனஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக விரிவாக பார்த்துடலாம். முதல்ல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மகரத்துக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, சகோதரத்தை சொல்லக்கூடிய கிரகம். உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது, உங்களுடைய தைரியம் எப்படி இருக்குது, வீரியம் எப்படி இருக்குது, உங்களுடைய செயல் எப்படி இருக்குது, கர்மாவை கரைப்பதற்குண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். 2வது அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு அதிபதி. பயணத்தை சொல்லக்கூடியது, தூக்கத்தை சொல்லக்கூடியது, விரைய செலவுகளை சொல்லக்கூடியது எல்லாமே குரு பகவான் தான். ஸோ இந்த 2 பாவத்தையும் தொடக்கூடிய குரு பகவான் இது வரைக்கும் மறைஞ்சிருந்து இப்போ 7ஆம் இடத்துல போய் உச்சமடைந்துடுறார். வைகாசி 18, அதாவது ஜூன் 2ஆம் தேதி உச்சமடையக்கூடிய குரு அக்டோபர் 31 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான சிம்மத்துக்குள்ளே அதிசாரமாக வந்துடுறாரு. வந்து ஒரு 2.5 மாதம் இருந்துட்டு அதுக்குள்ளேயே வக்ரமாகி எகைன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கடகராசிக்குள்ள ஜனவரி மாதம் 2027 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மறுபடியும் கடகத்துக்குள்ளேயே போகிறார். அப்போது அதிசாரம் வக்ர பயிற்சி இதனால ஏதாவது பெரிய மாற்றங்கள் நடக்குமா, இல்லை குரு 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன வளனை தருவாரோ அதுதான் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டா அது ஒரு 2.5 மாதம் மட்டும்தான். 2.5 மாதம் மட்டும்தான். மீதி 9.5 மாதம் குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் இருக்க போகிறார். அப்படிங்கும்போது 80% பலன்கள் குரு உச்சம் பெற்ற ராசியிலிருந்தே அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துலேருந்து என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கு அப்படின்னா, முதல்ல உங்களுடைய முயற்சி, அந்த முயற்சிக்கான பெரிய அங்கீகாரமே இவ்வளோ நாள் கிடைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ராகு இருந்தார், அப்புறம் சனியும் முயற்சி ஸ்தானத்துக்கு போயாச்சு. முயற்சி ஸ்தானாதிபதி 6ல் போய் மறைஞ்சிருந்தார். அப்போது எடுத்த எல்லா முயற்சியுமே ஃபெயிலியர் ஆகிற மாதிரியான ஒரு மனநிலைமை, எது பண்ணாலும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்தது மகர ராசியை பொறுத்தளவுக்கு. 7.5 சனி வந்ததுலேருந்தே மகரம் படாதபாடு பட்டுருதுன்னு சொல்லணும். இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை குரு ஏற்படுத்தி தருவார், அதில் மாற்றம் இல்லை. அப்போது அந்த முயற்சிக்கான நல்ல பலனை இனிமேல் நீங்கள் அனுபவிக்க போறீர்கள். இதுவே பெரிய விஷயம். ஏன்னா 2 தடவை 3 தடவை பண்ணலாம், 4 தடவை அந்த முயற்சி எடுக்கலாம். 5ஆவது டைம் எடுத்து அப்பவும் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் செய்யறதுக்கே மனசு வராது. உட்போட்டு காலம் எப்படி போகுது, நேரம் எப்படி போகுது, அது வழி இருந்துட்டு போயிடலாம், எதுக்கு போயிட்டு நம்ம இவ்வளோ போய் மண்டை உடச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைமை மனசுக்குள்ளே வந்துடும். அந்த மனநிலைமையை மாற்றி அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை நகர வைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த குரு பயிற்சி. 2வது, நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் ஏற்பட்ட செலவினங்கள் படிப்படியாக குறைகிறது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ஏதாவது தொந்தரவு கொடுத்தே இருந்திருக்கும். 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சா குரு, 6ஆம் இடத்துல உட்காந்தாச்சு இல்லையா, 12ஆம் அதிபதி 6ல். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவில் கொடுக்கும், வெளியில் போகணும் வரணும் பிடிக்கணும், அது எதுன்னு ஏகப்பட்ட செலவில் செஞ்சுருப்பீங்க. இப்போ குரு 7ஆம் இடத்துல உச்சமாகி உட்காருது. இப்போது நோய் நிவர்த்தி ஆவதை கண்கூட பார்க்க முடியும். வாழ்க்கை துணையின் பேரில் ஏதாவது கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க ஹவுசிங் லோனோ இல்லை பிஸ்னஸ் லோனோ அவங்க பேரில் வாங்கணும் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டம் உங்கள் பேரில் ஈஸியாக சேங்ஷன் ஆகும்,
ஜென்ரலாக நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லேயே கிடைக்கும். இந்த காலகட்டம் ஈஸியாக கிடைக்கும். அதுவும் தாராளமாக முயற்சி பண்ணலாம். வாழ்க்கை துணை வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டிலே உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அவங்க வேலைக்கு போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் அவங்ககிட்ட பக்குவமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக வேலை தேடி வரும், வேலையை தானாகவே அமைத்துக் கொள்வார்கள். சொன்னால் மட்டும் போதும். பக்குவமாக பொறுமையாக ஒரு குருஸ்தானத்துலேருந்து சொல்லணும். அதுதான் முக்கியம். இங்கே பக்குவமாக சொல்லும்போது அவங்க கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலையில் அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு பெரிய போர்டனாக தெரியாது. நம்மளையும் மதித்து நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, நம்மளையும் நம்மளுக்கான அங்கீகாரத்தை நம்ம வாழ்க்கை துணை நம்மகிட்ட கொடுத்துருச்சுங்கிற சந்தோஷத்துலேயே வேலை செய்வாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்னதான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எதிர்ப்புகள்லாம் சும்மா சுண்டக்காய் பையனெல்லாம் எதிரியாக வர மாட்டேன். இருக்கிறதுலையே பெருசாக யார் பெரிய லெவலில் இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கு எதிரிகளாக வருவாங்க. அதை பற்றியும் ஒன்றும் கவனப்படாதீங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிர்ப்பு நகர்ந்து போயிடும். ஓகே. இப்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. வாழ்க்கை துணைக்கு தன்னுடைய தந்தையின் உறவினர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்மளும் குலதெய்வ அனுகிரகத்தை அனுபவிச்சுக்குவோம். வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அது எல்லாமே ஓகே. சொந்த ஊரில் இருந்து ஜீவனம் பண்ண முடியாமல் சிரமப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு, வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, வெளியில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பாத்தியம் இருக்காது, ஆனால் சம்பாத்தியம் உண்டு. ஓகே. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வேறு என்னவெல்லாம் செய்வார் அப்படின்னு கேட்டால், அந்த குழப்பமான மனநிலைமை இருக்குல்ல, தெளிவில்லாத மனநிலைமை இருக்குல்ல, அது முதல்ல உங்களை விட்டு போயிடும். நம்மளுக்கு இவ்வளவு தான், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவநம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த அவநம்பிக்கை மனசை விட்டு வெளியில் போயிடும். முழு மனதோட நம்பிக்கையாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக முன்னேறிடுவோம், கண்டிப்பாக நல்லது நடக்கும், கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் மனதளவில் உடலளவில் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ அதுவே ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த காலகட்டம் நீங்கள் உணர்வீங்க. எதை நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க, எதை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நினைப்பீங்க. எல்லாமே ஒரே சீராக இருக்கும். எண்ணமும் செயலும் நேர்த்தியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறும். இதெல்லாம் எப்படி மாறுது? ஆட்டோமேட்டிக்காக மாறிடுமா? அப்படி இல்லை. உங்களை ஏதாவது ஒரு சக்தி, ஒரு பிரபஞ்ச சக்தி நம்மளை வழிநடத்துகிற மாதிரியான உணர்வுகளை கொடுக்கும். அதே போல் அடிக்கடி கோயில் குளங்கள் போயிட்டு வருவோம், நல்ல புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துது. குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பாக மகர ராசி என்பவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேணும்னா குலதெய்வத்தை கும்பிட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. சார் 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது போய் கும்பிட சொல்கிறீங்களா? ஃபாரின்ல இருக்கேன்னா சார் எப்படி சார் நான் குலதெய்வத்தை கும்பிட்றதுனா? சிம்பிளாக வீட்டில் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, குலதெய்வம் ஃபோட்டோ வச்சு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. என்ன ஆகிருப்போது? வரும்போது போயிட்டு வாங்க. மகர ராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் அவங்களுடைய வளர்ச்சியை ஸ்ட்ராங் பண்ணும். இல்லை அப்படின்னா என்ன தான் முயற்சி எடுத்திங்கனாலும் மறுபடியும் டவுன்கிரேட் ஆகிட்டு தான் இருக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக, இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல நண்பர்களினுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். ஊரில் பெரிய லெவலில் பொருளாதார ரீதியாகவோ இல்லை அரசியல் ரீதியாகவோ ஒரு பொது தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக மாறுவார்கள். விஐபிகள் எல்லாம் நண்பர்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அது சொல்லுது. திருமணம் ஆகாத மகர ராசி என்பவர்கள் திருமணத்துக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், எங்கேயுமே வரணாமையில் பார்த்து சலிச்சு போச்சு, விட்டாச்சு, இனிமேல் இப்படியே சன்னியாசி போல் இருந்துக்கிடலாம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது மகரத்துக்கு சனி உச்சமாகக்கூடிய வீடு. அப்போ அந்த எண்ணம் இருக்கும் மகரத்துக்கு சிம்பிளாகவே. அதுபோல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனநிலை இருந்ததுன்னா அது மாறிடும். குடும்பம் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. நம்மளுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அக்கம் பக்கத்தில் தான் இருந்திருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கு. பக்கத்து ஊராக இருக்கும், அக்கம் பக்கத்தில் தான் இருக்கும், ஆல்ரெடி பார்த்து பேசியிருப்போம், அவங்க தான் துணையாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை அந்த குரு ஏற்படுத்தி தருவார். இது மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் குருவோட தசாபுத்தி அந்தரமோ குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகணன்னு தசாபுத்தி நடத்தினா கண்டிப்பாக நான் சொன்னது அந்த திருமண அமைப்புகளில் கண்டிப்பாக நடக்கும். சரி, அடுத்த வேறு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி சண்டை சச்சரவாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்ட்டு இருந்ததுன்னா சண்டை சச்சரவு நீங்கணும். ஒரு காமத்திரிகோண அதிபதி இன்னொரு காமத்திரிகோணம் ஏறி நிற்கிறாரு. 3ஆம் அதிபதி போய் 7ல் உட்காந்துருக்கு. இது 7ஆம் அதிபதி 3ல் உட்காந்தாலும், 7ஆம் அதிபதி 9ல் உட்காந்தாலும், 7ஆம் அதிபதி 11ல் உட்காந்தாலும் சிரமம். 3 கூடையவர் தான் 7ல் போய் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது
இது என்னன்னா ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல புரிதல், நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிறத தாண்டி நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்வோம். நான் சொன்னால் நீ கேட்கணும், நீ சொன்னால் நான் கேட்கணும், எது நம்மளுக்கு 2 பேர்த்துக்கும் நல்லதோ, எது நம்ம ஃபேமிலிக்கு நல்லதோ அதை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்கும். ரொம்ப 2 பேருமே பெரிய ஞானி மாதிரி பேசிக்குவீங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது எரிச்சலாக இருக்கும். என்னடா விஷயத்தை போட்டு இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு எரிச்சலாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ முக்கியம், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுங்கிற சிந்தனைகளோடு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. குட். குருவினுடைய பார்வை என்ன செய்யுதுன்னு வேணும் இல்லையா? குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை. லாபத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம். இந்த ஓடி போனவுக்கும் 9ல் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா. 11ஆம் இடத்தில் குரு இருந்தாலோ 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் கடைசியில் ஃபைனலாக ஜெயிச்சிருவாங்க. மகரத்துக்கு அப்படி ஒரு சூழ்நிலை, தன்னுடைய 5ஆம் பார்வை, பூர்வ புண்ணிய பார்வை கிடைக்குது 11ஆம் இடத்துக்கு. பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தொட்ட காரியம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வல்லமையை கொடுக்குது. அதே போல் கணவன் மனைவி உறவில் அந்த ஊழல்கள் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த ஊழல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது. குழந்தை பேருக்கான முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, அப்போது தைரியஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்திலேருந்து லாபத்தோட தொடர்பு விடும்போது கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. அந்த குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது இந்த காலகட்டம் மகரத்துக்கு. பாலிய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க. நிறைய நட்பு வட்டம் விரிவடையும். எங்கே போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச நபரை 2 பேராவது இருப்பாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு நட்பு வட்டம் ரொம்ப கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிரும்னு வைங்களேன். 11ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்கும்போது அதெல்லாம் தாண்டி உங்கள் ராசியவே குருவாக்குறார். அப்போது நம்மளை நல்வழிப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ராகுவோ கேதுவோ சனியோ பார்த்தா அந்த கேரக்டர் நம்மளுக்குள்ளே இருக்கும். பார்க்கறது குரு. அப்போது தவறான விஷயங்களை யோசிக்கவே மாட்டோம். முதல்ல தவறான விஷயங்கள் நம்மளை நோக்கி வருதுன்னு நம்ம உடனே தெரிஞ்சுக்குவோம். அந்த அளவுக்கு நல்ல அறிவை கொடுத்துரும், நல்ல விழிப்புணர்வை கொடுத்துரும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவான மனநிலைமையை கொடுத்துரும். மனசு தெளிவாயிட்டாலே எல்லாமே சக்ஸஸுங்க. குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது உங்கள் சக்ஸஸ்க்கு உண்டான முதல் காரணமாக இருக்குது. 3ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை, 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது புதிய முயற்சிகளுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய பார்வையாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையோ அதே போல் காலி நிலை வாங்க பிடிக்க அதுக்கான முயற்சிகள் எடுத்தோம்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது. இதெல்லாம் நடக்குது. அதே போல் மாமனாரனுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்குது. மாமனாரும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவங்களுக்கிடையே இருந்து வந்த கசப்புகள் நீங்கி 2 பேரும் ஒரு மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அக்கம் பக்கத்தினர் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. அதே போல் வீடு காம்பவுண்டு சுவர் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. ஆபரணம் ஏதாவது தொலைஞ்சிருந்தா கூட அந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சொல்லுது. சரி, இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. தொழில் ரீதியாக பெரிய புதிய மாற்றங்களை செய்யக்கூடாது. தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கணும். தேவையில்லாத பயணத்தை குறைச்சிக்கணும். முக்கியமாக இரவு நேரங்களில் தனித்த பயணம் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரைட். அதே போல் மாமியாருக்கும் மருமகளோ, நீங்கள் ஆணாக இருந்தால் மருமக பெண்ணாக இருந்தால் மருமகள், அவ்வளோதான். மாமியாருக்கு உங்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகணும். ரைட். 3ஆவதாக யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. யாருக்கும் கையில் இருக்கக்கூடிய காசை கடனாகவோ அல்லது ஒரு இனாமாகவோ ஒரு ஃபினான்ஸ் பண்ணுறக்கூடிய அந்த மாதிரி ஒரு வட்டி வரவு செலவுக்கோ கைமாத்தலுக்கோ கொடுக்கக்கூடாது. கொடுத்தா வராது. சரிங்களா? குடும்ப விஷயங்களை உங்களுக்குன்னு உண்டான ஆளுகிட்ட மட்டும்தான் பேசணும். மற்ற ஆளுகிட்ட பேசவே கூடாது. ரத்த உறவுகள்கிட்ட பேசலாம், தப்பில்லை. மற்ற ஆளுகிட்ட பேசவே கூடாது. பேசினா அது பின்னாடி பெரிய பஞ்சாயத்துக்குள்ளே நிற்கும். ஏன்னா 3 கூடிய ஒரு சனியாகி அவர் 2 கூடிய ஒரு சனியாகி அவர் 3ல் இருக்கிறாரு. 3ஆம் அதிபதி 7ல் போய் உச்சமாகுது. இப்போ குடும்ப விஷயங்களை பேசக்கூடாது. ஏன்னா காற்று ராசியில் போய் காற்று ராசி அப்படிங்கிற தத்துவத்தில் காமத்திரிகோணம் அப்படிங்கிற அதுக்குள்ளே தான் வரும். அப்படி போய் உட்காரும்போது தேவையில்லாமல் நம்ம ஒன்று சொல்லுவோம், அது வேறு மாதிரி திருச்சி வெளியே போயிடும். ஸோ தவிர்த்துக்கிறது நல்லது. இதுதான் பண்ணக்கூடாது. இப்போது நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவை சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குலதெய்வ வழிபாடு சொல்லியிருந்தேன். 2வது காவல் தெய்வம் கருப்பராயன், சுடலமாட, அதே போல் கன்னிமார்
கருப்பராயனோடு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் இந்த குரு பயிற்சியானது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் வளர்ச்சிக்கான பெரிய மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாகவும் அது அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதனமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.